தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்புமணி இதை எப்படி ரியாக்ட் பண்ண போறார் அப்படிங்கிறத பார்க்கணும். டாக்டர் அன்புமணியுடைய இல்லத்திலிருந்து நமது மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். நீங்க அங்கேருந்து என்ன பிக் பண்றீங்க? அங்க தொண்டர்கள்லாம் வர்றாங்களா? கடந்த முறை அவர் குற்றச்சாட்டுகள் வைத்த போது அவர் டாக்டர் அன்புமணி வெளிப்படையாக பேசல. அந்த ஜனவரி டிசம்பர் 31 கூட்டத்தை தவிர அவருடைய ஸ்ட்ராட்டஜியா நீங்க என்ன பிக் பண்றீங்க? வணக்கம் ஹரிகரன். பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இன்று காலை பாமக நிறுவனர் ராமதாஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் சுமத்தியிருக்கிறார். தாயை அடிக்க பாய்ந்தார் என்றும் கட்சி நிர்வாகிகளை அவர் மதித்ததில்லை என்றும், அதே போன்று கடந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தாம் சொல்லிய அந்த நிலைப்பாட்டிற்கு மாறாக பிஜேபியுடன் சென்றார் என்றும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வீட்டிற்குள் நடந்த தந்தை மகன் இடையிலான குடும்பத்திற்குள் நடந்த பல்வேறு மோதல்களை வெளிச்சம் போட்டு ராமதாஸ் காட்டியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களிடையே பேசும்போது கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு மிகவும் தழுக்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். இதற்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் என்ன பதிலளிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இல்லம் இங்கேதான். தற்போது இந்த இல்லத்தில் தான் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி அவர் எந்த விதமான ஒரு கருத்துக்களும் தெரிவிக்காத ஒரு சூழல் இருக்கிறது. வழக்கமாக காலை 11 மணி அளவில் எல்லாம் தினமும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கைகளை வெளியிடுவார்கள். இன்று ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது சுமத்தி இருக்கக்கூடிய நிலையில் கட்சி சார்பாக எவ்வித ஒரு அறிக்கைகளும் வெளியாகவில்லை. ராமதாஸ் உடைய குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி ஏதேனும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிலை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சமூக வலைதளத்திலும் அன்புமணி ராமதாஸ் எவ்வித ஒரு பதிலையும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திற்கு தற்போதைய நிலவரப்படி கட்சி நிர்வாகிகள் யாரும் வராத ஒரு சூழலில் அவருடைய இல்லமானது வெறிச்சோடி காணப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் இங்கேதான் இருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள்ளாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா, ஏதேனும் பதிலளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏராளமான செய்தியாளர்களும் அன்புமணி ராமதாஸ் உடைய பதிலை எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறார்கள். எனவே இந்த பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பரபரப்பானது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்குவோம் என்ற அளவிற்கு ராமதாஸ் பல்வேறு தகவல்களை இன்று தெரிவித்திருக்கிறார். இதனால் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் இந்த கட்சியில் தொடர்வாரா அல்லது புதிய கட்சி ஆரம்பிப்பாரா என்ற அளவிற்கு கட்சியினர் மத்தியில் பல்வேறு பரபரப்பான தகவல்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. ஹரிகரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.